கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பல வேளைகளிலே தேவன் நம்மை பயன்படுத்த விரும்பும் போது நம்முடைய பயங்கள் நாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்கு தடையாக மாறுகிறது. எரேமியாவும் கர்த்தருடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட போது நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று பயந்தார். அவருக்கு தேவன் கொடுத்த பதில் என்ன? எரேமியா 1:7-8 வசனங்கள். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளெல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. தேவன் நம் மீது மிகுந்த பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன் என்று எரேமியாவிடம் சொன்னபோது, ஆண்டவரே, நான் ஒரு சிறு பிள்ளை என்று எரேமியா தன்னுடைய இயலாமையை தான் பார்த்தார். விசுவாச கண்களினால் தேவன் யார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை பார்க்கவில்லை. உதாரணமாக, தாவீது கோலியாத்துக்கு முன்பதாக நின்றபோது கோலியாத் தாவீதை நீ ஒரு சிறு பிள்ளை என்று பார்த்தான். ஆனால் தாவீதோ கோலியாத்தை பார்க்கவில்லை, தன்னை பலப்படுத்துகிற கர்த்தரை நோக்கி பார்த்தான். எரேமியா இங்கே கர்த்தரை நோக்கி பார்க்காமல் தன்னுடைய இயலாமைகளை நோக்கி பார்த்தார். ஆனால் தேவன் பொறுமை உள்ளவராக இருந்தார். எரேமியாவை திட்டவில்லை, எரேமியாவை உதாசீனப்படுத்தவில்லை. எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அனுப்புகிறேன், நீ போ என்று எரேமியாவுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இரண்டாவதாக, கர்த்தர் நம்மை பயன்படுத்துபவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எரேமியா ஒரு வாலிபன், அவனுக்கு அனுபவம் போதாது. இதற்கு முன்பதாக அவன் தீர்க்கதரிசன ஊழியம் செய்ததில்லை. ஏனென்றால் அவன் ஒரு ஆசாரிய வம்சத்திலிருந்து அழைக்கப்பட்டவனாய் இருந்தான். ஒருவேளை ஆண்டவர் அவனை பார்த்து நீ போய் ஆசாரிய ஊழியம் செய்வாயாக என்று சொல்வார் என்றால் அதை அவன் மகிழ்ச்சியாக செய்திருக்கலாம். ஆனால் தேவன் அவனை தீர்க்கதரிசியாக அழைத்த போது எரேமியாவுக்கு ஒரு பயம் இருந்தது. ஆனால் கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னை பயன்படுத்துவேன் எரேமியா, நீ கவலைப்படாத. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் உன்னை ஒரு சிறு பிள்ளை, அனுபவமற்றவன், இல்லை என்றால் நீ ஒரு புதிய ஒரு விசுவாசி, நீ எப்படி ஊழியத்தை செய்ய முடியும், உனக்கு என்ன தகுதி இருக்கு, இப்படிலாம் கேள்விகள் எழுப்பும்போது உன்னை நான் அழைத்திருக்கிறேன், உன்னை நான் பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நம்மை பயன்படுத்தும் தேவன் மட்டுமல்ல, அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். எரேமியாகிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள், சூழ்நிலைகள், ஒருவேளை அரசு, இப்படி பல அச்சங்கள் நமக்கு காணப்பட்டாலும் அவர்கள் எல்லாரிடத்திலும் இருந்து நம்மை தேவன் பாதுகாத்து தன்னுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய இயலாமைகளை நாம் பார்க்க வேண்டாம். கர்த்தர் நம்மை பயன்படுத்த வல்லவர் என்ற விசுவாசத்தோடு நாம் முன்னோக்கி செல்லலாம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.